T20 உலகக்கோப்பை இந்தியாவுக்கா கணிப்பா சூதாட்டமா? 2024ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டி நடக்க போகிறது. அதுக்கான போட்டிகள், அதுக்கு முன்னதான போட்டிகள்லாம் தொடங்கிருக்கு. இன்னும் 2 நாளில் அந்த போட்டிகள்லாம் விரைவில் தொடங்கி இருக்கிறது. தற்போதைய அட்டவணையின்படி ஜூன் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இறுதிப் போட்டி நடைபெறவிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆண்டுக்கான உலகக்கோப்பை நிச்சயமாக இந்தியாவுக்கு தான் அப்படின்னு அடித்து சொல்றாரு இங்கிலாந்து அணியினுடைய முன்னாள் கேப்டன் இயான் மார்கன். கடந்த 2022 உலகக்கோப்பை வென்றது இங்கிலாந்து அணி தான். தனது சொந்த அணியை கூட விட்டுட்டு இந்தியா தான் உலகக்கோப்பை வெல்லும் அப்படின்னு இயான் மார்கன் உறுதியாக சொல்லியிருப்பது தான் ஹைலைட்டாக பார்க்கப்படுது. இந்திய அணி பலமான அணியாக இருப்பதாகவும் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள 15 வீரர்களை தவிர யாரெல்லாம் அணியில் வாய்ப்பு இழந்தார்கள் என நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு அந்த அணியை தரம் ஒழுக்கு அப்படின்னு அவர் சுட்டி காட்டினார். இது மட்டும் இல்லாமல் ஒரு தாளில் ஒரு பேப்பரில் எழுதி கணக்கிட்டு பார்க்கும்போது இந்தியா பலமான அணியாக இருக்கு. அந்த பலத்தை ஆடுகளத்தில் வெளிப்படுத்தினால் இந்தியா தான் உலகக்கோப்பையே வெல்லும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. 2024 T20 உலகக்கோப்பையில் காயங்கள் ஏற்பட்டாலும் கூட பலமான அணியாக இருக்க போவது இந்தியா தான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்களுடைய பலம் மற்றும் ஆழம் ரொம்ப அற்புதம். தற்சமயம் நாம் இந்த இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள 15 வீரர்களை தவிர யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு பேசி கொண்டிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அணியின் தரம் இருக்குது. கிரவுண்டில் அந்த திறமை வெளிப்படுத்தினா அவங்களால் இந்த தொடரில் எந்த ஒரு அணியும் வீழ்த்த முடியும் அப்படின்னு இயான் மார்கன் உறுதிப்பட பேசியிருக்காரு. ஆனால் T20 உலகக்கோப்பை தொடர்களில் ஒட்டுமொத்தமாக அதிக வெற்றி பெற்ற அணி எது என்ற புள்ளி விவரத்தை பார்க்கும்போது இலங்கை அணி பெரும் வியப்பை ஏற்படுத்தியதை மறுக்க முடியாது. T20 உலகக்கோப்பையை பொறுத்தவரை இந்தியா, பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் தான் இதுவரை நடந்த T20 உலகக்கோப்பை தொடர்களில் வெற்றிகரமான அணிகளாக இருந்திருக்கு. ஆனால் இந்த அணிகளை எல்லாம் முந்திக்கொண்டு இலங்கை அணி அதிக வெற்றிகளை பெற்ற அணியாக மாறியிருக்கு. 2007 2022 வரை நடந்த 8 T20 உலகக்கோப்பை தொடர்களில் இலங்கை அணி ஒட்டுமொத்தமாக 51 போட்டிகளில் விளையாடி அதில் 31 வெற்றிகளை பெற்றிருக்காங்க இலங்கை அணி. கடந்த 3 உலகக்கோப்பை தொடர்களில் இலங்கை அணி அரையிறுதியை சுற்றுக்கு கூட முன்னேறலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் அந்த அணி அதிக வெற்றிகளை குவித்திருக்காங்க அப்படிங்கிறதா இங்கே ரொம்ப ஹைலைட்டான விஷயமா இருக்குது. அந்த அணியினுடைய வெற்றி சதவிகிதம் 61.76 இருக்கு. அது மட்டும் இல்லாமல் T20 உலகக்கோப்பை தொடர்களில் அதிக போட்டிகளில் விளையாடிய அணியும் இலங்கை தான். அந்த அணி 51 போட்டிகளில் விளையாடி இருக்காங்க. அதுக்கு அடுத்த இடங்களில் பாகிஸ்தான் அணி 47 போட்டிகளில் விளையாடி 28 வெற்றிகளை பெற்றிருக்காங்க. இந்தியா பொறுத்தவரைக்கும் 44 போட்டிகளில் விளையாடி 27 வெற்றிகளை பெற்றிருக்காங்க. அதிக வெற்றிகள் பெற்ற அணிகள் பட்டியலில் இலங்கை முதலிடம் இருக்காங்க, பாகிஸ்தான் 2வது இடத்துல இருக்காங்க, இந்தியா 3வது இடத்துல இருக்காங்க. அதிக வெற்றிகளை இலங்கை அணி பெற்றிருந்தாலும் அதிக வெற்றி சதவிகிதத்தை பெற்ற அணிகள் பட்டியலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இந்தியா தான் முதலிடத்துல இருக்காங்க. இந்திய அணி 63.95 வெற்றி சதவீதத்தை வச்சிருக்காங்க. அதற்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா 62.50 வெற்றி விழுக்காட்டை வச்சிருக்காங்க. இலங்கை அணி 61.76 விழுக்காடு வெற்றி வச்சிருக்காங்க. 3வது இடத்துல இலங்கை இருக்கு. இந்த நிலையில இங்கிலாந்தின் முன்னாள் கேப்டன் மார்கன் கூறியிருப்பது பார்த்தா இறுதிப் போட்டியில இந்தியாவும் இலங்கையும் மோதுமா அல்லது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட்டையே T20 கிரிக்கெட் போல ஆடக்கூடிய இங்கிலாந்து அணி T20 கிரிக்கெட்ல எப்படி விளையாடுவார்கள் அப்படிங்கிறதா இப்போ பெரிய பேச்சு பொருளா மாறி இருக்கு. இங்கிலாந்துல நிறைய அதிரடி வீரர்கள் இருக்காங்க. கேப்டன் ஜாஸ் பட்லர், பாரிஸ்டோ, பில் சால்ட், வில் ஜாக், ஹாரி ப்ரூக், லியோன் லிவிங்ஸ்டோன், மொயின் அலி போன்ற அதிரடி பேட்ஸ்மேன்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் அந்த அணியினுடைய பென் ஸ்டோக் இல்லாதது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. கடந்த உலகக்கோப்பை தொடரில் முக்கிய வீரர்கள் ஸ்டோக் இருந்தார். இப்போ டெஸ்ட் போட்டிகளின் ஜொலிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உடல் தகுதியை பாதுகாப்பதற்கு இந்த தொடரில் பங்கேற்கல அப்படின்னு அவர் முடிவெடுத்திருக்காரு. அதனால இங்கிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு வருமா அப்படிங்கிற கேள்விக்குறியும் இப்போ எழுந்திருக்கு. எனினும் இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் சொல்றதை வைத்து மட்டுமே எடை போட்டு விட முடியாது. ஏன்னா கிரிக்கெட் அப்படிங்கிறதே சூதாட்டமாக மாறிவிட்டதால இத்தகைய கருத்துகள் சில தாக்கங்களை தான் ஏற்படுத்தும்.
நேர்மையான விளையாட்டாக இது நடத்தப்பட்டால் மார்க்கன் போன்றவர்களுடைய கருத்துக்கு மதிப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.